ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா படிச்சுட்ருக்கீங்களா? நல்லா படிச்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. சிலபஸ் மாறினதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 2-3 நாளில் எல்லோரும் தேடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இப்போ இதில் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, சிலபஸ் தமிழில் குறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து ஓகே. குறைச்சிருக்காங்கன்னா அவங்க ஃபுல்லாலாம் குறைக்கலிங்க. எப்படி சொல்லியிருக்கிறது, தமிழில் இருந்தது அப்படியே ஜிகேல இருக்கும். அதனால அது குறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. பட் எப்படி தமிழுக்கு மெமரைஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கம்மி பண்ணியிருக்காங்க. அந்த துணைப்பாடம், உரைநடை, செய்யுளோட வரிகள் இதெல்லாம் தான் நமக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருந்துச்சு. அந்த அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் அவ்வளோவெல்லாம் கஷ்டப்படாதீங்க அப்படின்னு மினிமைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. செலக்டட் டாபிக்ஸ் மட்டும். இது விஷயந்தான். ஆனால் இவங்க ஏன் டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் வந்து, இந்த லாஸ்ட் 3 இயர்ஸாகவே அவங்க கொஷின் செட் பண்ணுறத பார்த்தா குரூப் 1 லெவலுக்கு இருந்துச்சு குரூப் 4 கொஷின் பேட்டர்னு. அவங்க திடீர்னு சிலபஸை குறைச்சிருக்காங்க அப்படின்னா இதில் எப்படி சொல்கிறது, நம்ம சந்தோஷப்பட முடியாதுன்னு தான் நான் சொல்கிறேன். அவங்க நமக்கு பின்னாடி வைக்கிறதுக்கு பெரிய ஆப்பாக தான் இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இவங்க போர்ஷன்ஸை குறைச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களோட கொஷின்ஸு வந்து ரொம்ப கஷ்டமாக தான் செட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். புக்குக்குள்ளே இருந்து தான் இருக்கும். ஆனால் எப்படி சொல்கிறது, அவங்க தான் சொல்லிட்டாங்களே, தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எக்ஸாம் பேப்பரில் நம்ம எவ்வளோ கிளியராக ப்ரெசன்டபுளாக எக்ஸாம் ஹாலில் அட்டன் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நம்ம ஸ்கோரிங் லெவலில் இருக்கும். அப்போது நம்ம மூளை என்ன சொல்லுதோ, நம்ம மூளை தான் நம்ம பேச்சையே கேட்காதே, எப்போவுமே டபுள் மைண்டடாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து நம்ம மெமரைஸ் பண்ணுறத விட்டுட்டு ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிறது தான், நம்மளை ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறதுக்கு தான் இந்த சிலபஸ் சேஞ்சிங்கும் இருக்குது. ஸோ அலர்ட்டாக இருந்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது வந்து இதுக்கு தமிழில் இருக்க பாரதியார் கொடுத்துருக்காங்க, அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் குறைச்சிருக்காங்க அப்படின்னா அப்படி இல்லை, அப்படியே கொண்டு போய் அதை ஜிகேல வச்சுருக்காங்க. 10th சோஷியல் சயின்ஸ் எடுத்து லாஸ்ட் 3 லெசன் பாருங்கள். பாரதியார், அம்பேத்கர், ராமாமிர்தம், வேலுநாச்சியார், இவங்க ராஜாஜி, அம்பேத்கர் எல்லாமே அங்கே இருக்கும். ஸோ அதனால் அவங்கள பற்றியெல்லாம் கேட்க மாட்டாங்க, தமிழில் குறைச்சிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அவங்க அங்கே கேட்பாங்க, அதனால நமக்கு இங்கே குறைச்சிருக்காங்க. ஏன் 2 பக்கம் இருந்துச்சுன்னா எத்தனை கொஷின்ஸ் கேட்குறது, ரிப்பீட்டடாக இருக்க மாதிரி இருக்குமே அப்படிங்கிறக்கோசரம் அவ்வளோதான் சொல்லியிருக்காங்களா, அவங்க நமக்கு வந்து நல்லதெல்லாம் பண்ணல. ஆனால் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கொஷின் கொஷின் செட் பண்ணுறது மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஜிகேல. போர்ஷன்ஸை குறைக்கல. ஓல்டு கொஷின் செட்டிங்ஸ்க்கும் இப்போ 25 கொஷின் செட் பண்ணுவோம் அப்படிங்கிறதும் வந்து ரொம்பவே கொஷின்ஸ் அதாவது வந்து அப்போ வந்து எக்கனாமிக்ஸுக்கு வந்து 6 to 7 கொஷின்ஸ் தான். இப்போ பாருங்கள் 20 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த தமிழ்நாடு வரலாறு, பண்பாடு, சமூக சமயம் அந்த மாதிரி வருமால யூனிட் 8, 9 அதுக்கு பாருங்கள், அதுக்கும் 20 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த கலாச்சாரம் அதில் கொண்டு போய் தமிழ்நாடோட இதெல்லாம் கொடுத்துருவாங்க. அந்த கல்வெட்டு, தொல்லியல் ஆராய்ச்சி எல்லாம் கண்டுபிடிச்சது எல்லாமே அங்கே போயிடும். அந்த தமிழில் இருந்த அந்த ஹிஸ்ட்ரி சம்மந்தமான தமிழில் இருந்தது எல்லாம் வந்து அங்கே வந்துடும். அப்போ வந்து நமக்கு வந்து போர்ஷன்ஸை இங்கே கம்மி பண்ணல, ஷிஃப்ட் பண்ணிட்டாங்கங்கிற மாதிரி தான் இருக்கும். அங்கே பாருங்கள் 20 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, கேட்பேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்பர் ஆஃப் கொஷின்ஸும் அதிகம். அப்போது நமக்கு அந்த ரிலேட்டடாக இருக்கும். ஆனால் வந்து நமக்கு தமிழில் ஃபுல்லாக அந்த 23 புக்ஸும் வந்து இந்த படிக்கணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லை. அதனால் நம்மளாம் இப்போ வந்து டெய்லி ஒரு திருக்குறள் 20 டாபிக்ஸ் மட்டும் இருக்குது. அப்போ டெய்லி ஒரு திருக்குறள் டாபிக்ஸ் எடுத்து படிக்கணும். மோஸ்ட்டாக எக்கனாமிக்ஸுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கிச்சு. அதுக்கும் யூனிட் 9க்கும் அப்போது அந்த 2யும் டெய்லி வர மாதிரி டெய்லி 2 லெசன் 1 லெசன் வர மாதிரி டெய்லி ப்ராக்டிஸில் பண்ணுங்கள். மொத்தத்தில் ஏப்ரல் 23க்கு முன்னாடியே நம்ம வந்து ஓவரால் ஓரளவுக்கு படித்து வச்சுக்கணும், நோட்ஸ் எடுத்துக்கணும். இது வரைக்கும் தமிழில் எடுத்த நோட்ஸ் வந்து வேஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன், தமிழ்லேயும் அதை டச்சில் வச்சுக்குங்க. ஆனால் அதிக இம்பார்ட்டன்ட் எப்படியும் டெய்லியும் தமிழுக்கு ஒரு 6th ஒரு புக்கு, நியூ புக்கு, அடுத்த நாள் 6th ஓல்டு புக் அந்த மாதிரி படிக்கிறத விட்டுட்டு இப்போ வந்து நம்ம ஜிகேவை படிக்கிறதுக்கு அதிக டைம்ஸ் இருக்குது. அதனால் நம்ம ஜிகேவை அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணுங்கிறக்கோசரம் நமக்கு இந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். டிஎன்பிசி சிலபஸ் குறைச்சிருக்காங்க, இப்போ டிசம்பரில் விட்டுருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க நமக்கு வைக்கிற பெரிய ஆப்பாக தான் இருக்கும். கண்டிப்பாக இது வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, பாசிட்டிவ் ஒர்க்கு தான். பிகினர்ஸ் 2 வருஷம் 3 வருஷம் படிச்சிருக்கோம் டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் எல்லாருமே இப்போ வந்து தமிழை புதுசாக தான் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போனா எல்லாத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ ஒரு நல்ல ரீச்சாக தான் இருக்கும்.
ஆனால் கட் ஆஃப் கண்டிப்பாக எகிரும். கண்டிப்பாக எல்லாமே மோஸ்ட்லி நமக்கு இங்கிலீஷ் வந்து தமிழை கம்பேர் பண்ணும்போது குரூப் 2ல இங்கிலீஷ் வந்து சிலபஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணோமா, அப்போது இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ ஸ்கோர் பண்ணாங்க அப்படிங்கும்போது, இப்போ வந்து தமிழுக்கு நமக்கு சிலபஸ் குறைச்சிருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பாக நம்மளோட கட் ஆஃப் 170ல் நிற்காது. 180 போனாலும் ஆச்சரியம் இல்லை. 80, 85 அப்படிங்கிறதும்போது நம்ம எவ்வளோ எஃபெக்ட் போடணும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்ம வந்து இன்னும் இதுவரைக்கும் போட்ட எஃபெக்ட்டோட இன்னும் ஜாஸ்தியாக போடணும். ஏன்னா நம்ம 2025ல் வந்து போஸ்டிங்ஸ் அதிகமாக வருது. ப்ளஸ் கட் ஆஃபும் எகிற போகுது. அப்படிங்கும்போது நம்ம இப்போவே அலர்ட் ஆகி படிச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய் பாய்.